7ஆம் அதிகாரம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6, 10, 6ஆம் வசனம் 10ஆம் வசனம். எஸ்ரா 7, 6, 10. இந்த எஸ்ரா 596 596. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எஸ்ரா, அவங்க தாத்தா பேர் செராயா. அவர் வந்து என்ன ஒரு பொறுப்புல இருந்தார் அப்படின்னா, ஹை பிரிஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா, இஸ்ரவேலில தேவாலயம் இருந்துச்சுல, அந்த தேவாலயத்துல ஒரு தலைமை குருவாக அவர் இருந்தார். என்னவா இருந்தார்? இந்த எஸ்ராவினுடைய தாத்தா தலைமை குருவாக இருந்தார். அவர் பேர் என்னது? செராயா. சொல்லுங்க, செராயா தலைமை குருவாக இருந்தார். இந்த எருசலேம், இவங்களுடைய தாத்தா இந்த எருசலேம் வந்து நேபுகாத்நேச்சாரால படையெடுத்து வந்து அந்த எருசலேமில் சாலமோன் ஒரு பெரிய தேவாலயம் கட்டியிருந்தார். நாம ஒரு சின்ன ஆலயம் கட்டியிருந்தோம் இல்லையா? அவர் கட்டியிருந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சுவர்கள் எல்லாம் தங்க தடுகள் செய்யப்பட்டுச்சு, பதிக்கப்பட்டுச்சு. அவ்வளவு ஒரு நேர்மையான சூப்பரான ஒரு ஆலயம் சாலமோன் கட்டியிருந்தார். இந்த ஆலயம் வந்து இஸ்ரவேல் மக்கள் தொடர்ச்சியாக கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்ததுனால எதிரிகளின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ இவங்களுடைய தாத்தாவை கொண்டுவிட்டாங்க. யாரு? எஸ்ராவுடைய தாத்தாவை கொண்டுவிட்டாங்க. இந்த எஸ்ரா யார் அப்படின்னா 1 நாளாகமும் 2 நாளாகமும், நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா 1 நாளாகமும் 2 நாளாகமும் ஒரு புத்தகம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல், செகண்ட் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு 2 புத்தகம். இதை இவர் எழுதினார் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து இந்த எஸ்ரா புத்தகத்தையும் இந்த நெகேமியா புத்தகத்தையும் இவர்தான் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மீண்டும் இந்த எருசலேமினுடைய தேவாலயம் கட்டப்படும் போது இவர் வந்து அந்த பெர்சியா தேசத்து அரசாங்கத்திடமிருந்து மீண்டும் இந்த ஆலயத்தை இங்குள்ள மக்களை மேற்பார்வை பண்ணும்படியாக அரசாங்கத்தால் இவர் அனுப்பப்பட்டார். அதாவது கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா, பெர்சிய தேசத்து ராஜா. அதாவது கோரேசினுடைய ராஜாவின் காலத்துல, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கோரேசினுடைய ராஜாவின் காலத்துல இந்த எருசலேம் வந்து அடிமை தேசமாக இருந்தது. அடிமை எப்படி இந்தியா வந்து இங்கிலாந்து தேசத்துக்கு அடிமையால் இருந்துச்சோ, அதே போல கோரேஸ் அப்படிங்கிற பெர்சிய தேசத்து ராஜா, பெர்சியா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய ராஜா அந்த காலத்துல இந்த நாடு வந்து அந்த நாட்டுக்கு, இந்த எருசலேம் தேசம் அதாவது யூதேயா தேசம், அந்த நாட்டுக்கு அடிமையாக கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த நேரத்துல அந்த ராஜா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, எருசலேமில் தேவாலயத்தை கட்டவும் அதை மேற்பார்வை பண்ணுவதற்காக எஸ்ராவை அவர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த காலத்துல தான் ஆகாய், நெகேமியா, சகரியா இந்த புத்தகங்கள் எல்லாம் இதுல எழுதப்பட்டுச்சு. ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, நெகேமியா இவங்கெல்லாம் இந்த காலத்துல தான் வாழ்ந்தார்கள். நான் சொல்றது உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சா இல்லையா? என்ன புரிஞ்சு? சரணியா சொல்ல, என்ன புரிஞ்சது? எஸ்ரா யாரு? தாத்தா வந்து தலைமை குரு. சரி, சரியா? ஒண்ணு புரிஞ்சுங்க. இவங்க தாத்தா வந்து ஒரு தலைமை குரு. இவர் வந்து இந்த வேதத்தை ரொம்ப கற்று தேர்ந்தவர். இந்த வேதத்தை இப்போ நமக்கு 56 வேதத்துல எத்தனை புத்தகம் இருக்கு? 66 புத்தகங்கள் இருக்கு. அப்போ எஸ்ராவின் காலத்துல 5 புத்தகங்கள் தான் இருந்துச்சு. எத்தனை புத்தகங்கள் இருந்துச்சு? எந்த புத்தகம்? ஆதியாகமம், யாத்ராகமம், இதை வந்து பஞ்சாகமம் சொல்லுவாங்க. பஞ்சாகம்னா பாஞ்சுனா 5, சரியா? பஞ்சாகமம் 5 ஆகமங்கள். அதுதான் ரொம்ப கற்று தேர்ந்தவராக இருந்தாரு. அதான் சொல்லியிருக்கு, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின
மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தார். வெல் வர்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா அக்குவேரா ஆணிவேரா இதை படிச்சிருந்தாரு, அக்குவேரா ஆணிவேரா இந்த வேதத்தை படித்திருந்தார். சரி, இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? 10 அதிகாரங்கள். சரியா? எத்தனை அதிகாரம் இருக்கு? எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லுங்க. எத்தனை அதிகாரம் இருக்கு? சுரேஷ் சொல்லுங்க, எத்தனை அதிகாரம் இருக்கு? என்ன எதுல? பைபிள்ல இஸ்ரான புத்தகம். அண்ணே சின்னசாமி, எத்தனை புத்தகம் எத்தனை அதிகாரம் இருக்கு? கவனிக்கலையா? கவனிக்கணும். 10 அதிகாரங்கள். சரியா? சரி, உங்களுடைய இத இது ஆலயம் என்னவா இருக்கக்கூடாது? பார்க்கிங் ஸ்டாண்டா இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பார்க்கிங் ஸ்டாண்ட் என்னது? உடம்புங்க இருக்கும், மனமெல்லாம் வேற எங்கேயோ இருக்க கூடாது. நான் அப்பப்ப என்ன செய்வேன்? கேள்வி கேட்பேன். சரியா? சரி, முதலாவது பாடம் இந்த எஸ்ரா புத்தகத்தில் இந்த 10 அதிகாரத்துல இருந்து நாம சில நல்ல நெறிகளை நாம கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது என்ன அப்படின்னா, எதிரி தற்காலிகமாய் வெற்றி பெற்றாலும் நினைவில் கொள்ளுங்கள், அது நிரந்தர வெற்றி அல்ல. எதிரி தற்காலிகமாய் வெற்றி பெறுவது போல் தோன்றினாலும் நினைவில் கொள்ளுங்கள், அது நிரந்தர வெற்றி அல்ல, அது தாமதமே. அது எப்படி சொல்லலாம்? when enemy wins a temporary victory, remember that is only delay, not a defeat. அதாவது தாமதம் தோல்வி அல்ல. என்னது? தாமதம் தோல்வி அல்ல. சரி, எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 4:23. ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் மகள் ரெகமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டபோது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். என்ன நடக்குதுன்னா, இந்த எஸ்ரா செருபாபேல் இவருடைய காலத்துல கொஞ்சம் பேர் இந்த எருசலேம் தேவாலயம், சாலமோன் கட்டின இந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல ஒரு கல் இராதபடி இடித்து போடப்பட்டது. அப்போ கோரேஸ் ராஜாவின் காலத்துல இவர்கள் இந்த ஆலயத்தை திரும்ப கட்டுறாங்க. கோரேசினுடைய காலத்துல இந்த ஆலயத்தை என்ன செய்யறாங்க? திரும்ப கட்டுறாங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல திரும்ப கட்டுறாங்க. திரும்ப கட்டி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த தேசத்துல ஏற்கனவே சில அந்நிய ஆட்கள் குடியேறி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 9ஆம் வசனம் படிங்க. 4:9 யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. ரெகுமும் கணக்கனாகி சிம்சாவும் மற்றுமுள்ள அவர்கள் வகையராவாகிய தீனாமியர், அபர்சாத்தியர், தர்பேலியர், அர்பாசியர், அர்கேவியர், பாபிலோனியர், உசங்கியர், தெகாவியர், ஏலாமியர், பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாப்பா அவ்விடங்களுக்கு அழைத்து கொண்டு வந்த சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற பண்ணின நதிக்கு அப்பாவில இருக்கிற மற்ற ஜனங்களும், எத்தனை பல வகையான மக்கள் கூட்டாங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க இடம் தான், ஆனா ஆக்கிரமித்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. தெலுங்கர், கன்னடர், மலையாளி, இந்த மாதிரி இவங்க பல ஜாதியான மக்கள் இவங்களுடைய இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்போ இவங்க அந்த இடத்துல அந்த ஆலயத்தை கட்டும் போது அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆலயத்தை கட்டுவதை நிறுத்துகிறார்கள். ஆண்டவர் தான் அனுப்பினார், ஆனா அந்த ஆலயத்தை கட்டுறதை என்ன பண்றாங்க? நிறுத்துறாங்க. எப்படி நிறுத்துறாங்க? ராஜாவுக்கு அவங்க கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்க? 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. 14ஆம் வசனம் 13 படி, இப்பொழுதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனாலே ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. அதாவது நம்ம ஆலயம் கட்டும் போது இங்க இருந்து கம்ப்ளைண்ட் எழுதினாங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கலெக்டருக்கு, டிடிஓக்கு, சிஎம்க்கு, எஸ்ஐக்கு, டிஜிபிக்கு, இப்படி பல காப்பி போட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க. என்ன கடிதம் எழுதியிருந்தாங்க? இப்படி மனாதே, என் பேர் கூட அவனுக்கு தெரியல, ஒருத்தர் இருக்கார், கோபால் ஒருத்தர் இருக்கார். மனாதே என்பவர் இங்கே அவர் ஒன்றும் படிக்கவும் இல்லை, அவருக்கு ஒரு படிப்பும் கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? படிப்பு கிடையாது. அவர் இங்கே ஒரு தேவாலயம் கட்டுறாரு. இந்த தேவாலயம் இங்கே கட்டப்பட்டால் இங்கே பெரும் மத கலவரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இங்கே மத கலவரம் ஏற்படாம, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாம இதை
தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கெல்லாம் கையெழுத்து வாங்கி என்ன பண்ணாங்க, கையெழுத்து வாங்கி ஸ்டேஷனுக்கு அனுப்புனாங்க. உடனே அங்க இருந்து காவல்துறை யாரும் என்ன செய்றாங்க, வேகமா வந்து உங்களுக்கு தெரியும் உள்ள வந்து என்ன பண்ணாங்க, போஸ்ட் காலோட உள்ள வந்து நீங்க இங்க என்ன அனுமதியோடு ஆலயம் நடத்துறீங்க அப்படின்லாம் கேட்டு உங்களுக்கு படிக்கலையாம பைபிள் காலேஜ்ல நீங்க படிக்கலையாம எல்லாம் வந்து எல்லாம் கேட்டு உங்க ரெக்கார்டெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்க இந்த எருசலேம் தேவாலயத்தில் கட்டும்போது அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க என்ன எழுதுறாங்க, இந்த பட்டணம் கட்டப்பட்டு தீர்ந்தால் ஏற்கனவே இவங்க அவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, உங்களுக்கு வரி கட்ட மாட்டாங்க. என்ன பண்றாங்க, உங்களுக்கு வரி கட்ட மாட்டாங்க. 14ஆம் வசனம், இப்பொழுதும் நாங்கள் அரண்மனையின் உப்பை திங்கிறபடியா ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம் சொல்றாங்க. நாங்க உங்க உப்பு தின்னு வளர்றோம், நாங்க உங்க உப்பு தின்னு உங்களால ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாங்க, உங்களால தான் நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டால் இது மீண்டும் தாவீது சாலமோன் காலத்தில் எப்படி ஒரு பெரிய ராஜாக்கள் ஆழ்ந்த ஒரு தேசமா இருந்துச்சு அதே போல மாறி இப்ப பெரிய கலகம் பண்ணி பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி ராஜாவுக்கு நஷ்டம் வந்துடும், ராஜாவுக்கு இழப்பு வந்துடும் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, கடிதம் எழுதுகிறார்கள். ராஜாவுக்கு ரொம்ப நஷ்டம் உண்டாகும், ராஜாவுக்கு ரொம்ப இழப்பு உண்டாகும், பெரிய கலவரம் உண்டாகும், பெரிய குழப்பம் உண்டாகும் அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க என்ன 4, 15, 16 படிங்க. 15, 16. ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றுமிராதிருக்கிறது, ராஜாவே உமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். என்ன பண்ணாங்க, ஆலயம் கட்டும் போது வேகமா வந்து கடிதம் எழுதுறாங்க. உடனே ராஜாவும் பதில் கடிதம் எழுதுறார். ராஜாவும் பதில் கடிதம் எழுதுறார். 18ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது இந்த பட்டணம் அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழுப்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களை ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டு வந்தது என்றும் தெரிய வருகிறது. இப்போதும் நம்மிடத்தில் இருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரை அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்தி விடும்படி கட்டளை இடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினான். இவங்க ஒரு புகார் எழுதுறாங்க. என்ன பண்றாங்க, புகார் எழுதுறாங்க. அங்க இருக்க ராஜாவும் என்ன பண்றாரு, ஆமா அது சோதிச்சு பார்த்தா அங்க பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்திருக்காங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்திருக்குது. இத வந்து மீண்டும் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா, இந்த ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டும் கலக்கத்தை உண்டு பண்ணுவாங்க, ராஜாக்களுக்கு ஏன் நஷ்டம் உண்டாகட்டும் அப்படின்னு பதில் எழுப்பும் போது என்ன பண்றாங்க. 23ஆம் வசனம், ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் உத்தரவினுடைய நகல் ரெகுவுக்கும் கணக்கன்னா ரைட்டர் அதை எழுதுறவர் கணக்குல சிம்சாய்க்கும் அவர்கள் வகையராவுக்கும் முன்பு வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடி நிறுத்தி போட்டார்கள். டிலே இஸ் நாட் டிஃபீட். தாமதம் தோல்வி அல்ல. என்னது தாமதம்? தோல்வி அல்ல. When the enemy wins a temporary victory, remember that only defeat, not a delay, not a defeat. ஒன்று நினைச்சுங்க, எதிரிகளுக்கு உங்களுடைய எல்லைகளில தற்காலிக வெற்றி கிடைக்கும் போது ஒன்றை மனசுல வச்சுங்க, உங்களுடைய வெற்றியை தாமதப்படுத்துமே ஒழிய உங்களுக்கு தோல்வியை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் தான் சொன்னாரு, ஆண்டவர் தான் அனுப்பினாரு, எஸ்ராவை அனுப்பினார், செருபாபேல் உட்பட நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா சின்ன சாமி கவனிங்க, ஆனா என்ன நடக்குது, நிறுத்தி போடுறாங்க. தாமதம். எத்தனை வருஷம் தாமதம்? 16 ஆண்டுகள் அந்த ஆலயம் கட்டப்படாமல் தாமதப்பட்டது. எத்தனை ஆண்டுகள்? 14 ஆண்டுகள். என்னென்ன புகார் சொன்னாங்க? they will not pay the tax. அவங்க வரி கட்ட மாட்டாங்க. ராஜாவுக்கு வருமானத்துக்கு நஷ்டம் உண்டாகும். ராஜாவுக்கு விரோதமாக இவர்கள் கலகம் பண்ணுவாங்க. எஸ்ரா 4:4 படிங்க. எஸ்ரா 4:4. அதனால் அந்த தேசத்து ஜனங்களில்
சோர்ந்து போகப்பட்டாங்க. இப்போ அவங்க ஒரு ஒரு முட்டு சந்துக்குள்ள நிற்கிற மாதிரி ஒரு சூழல், ஒரு முட்டு சந்துல நிறுத்தப்படுறாங்க, ஒரு முட்டு சந்துல நிறுத்தப்படுறாங்க. அவங்க எங்கேயுமே ஓட முடியாது, எங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ற ஸ்டாண்ட் ஸ்டில் என்னன்னா அசைய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கம் வந்துருச்சு, அசைய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கம் வந்துருச்சு. எஸ்ரா 4:24 அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அவங்க அப்படியே சோர்வு யாருக்கு தான் வராது? சோர்வு யாருக்கு தான் வராது? சொல்லுங்க, சோர்வு யாருக்கு தான் வராது? எல்லாருக்கும் சோர்வு. அவங்களை சங்கடப்படுத்தி உற்சாகமா அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க மேல புகார் வாசிக்கப்பட்டு இவங்க மேல பல்வேறு இல்லாததையும் கொள்ளாததையும் சொல்லி என்ன பண்றாங்க? அந்த ஆலயத்தை நிறுத்தி போடும்போது அவங்க எல்லாரும் சோர்வு போகிறாங்க. 2 கொரிந்தியர் 4:8-9 படிங்க. 2 கொரிந்தியர் 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் எடி உடுக்கைக்கு சொல்லுங்க, உரலுக்கு ஒரு பக்கம் எடி. நிறைய சீக்கிரம் பார்த்தா எல்லா பக்கமும் எங்களுக்கு இப்படிதான் பாஸ்டர் கரெக்டாக சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறேன். உரலுக்கு ஒரு பக்கம் எடி உடுக்கைக்கு 2 பக்கம். அப்போ இவங்க பவுல் சொல்றாரு எப்பக்கம் இருக்கான். இல்லைங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமா வாழ நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் எல்லா பக்கமும் இடி. ஒரு பழமை சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் கட்டக்கூடிய என்னது, பட்ட காலில படும் அடி மேல அடி. ஜானியர்னா முளம் சறுக்குது, ஜானியர்னா முளம் சறுக்குது. எங்களால எழுப்ப முடியல, நடக்க முடியல, டேடி நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தே ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தே ஏந்திக் கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். வாழ்க்கை பாதையில இப்படிதான் எல்லா பக்கமும் இருக்கும். 16 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையில தாமதம், 14 ஆண்டுகள் தாமதம். அப்போ நீதிமொழிகள் 24:10 சொல்லுது, நீதிமொழிகள் 24:10 சொல்லுது, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது. அல்லேலூயா. அப்போ சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கை வைத்துக்கு எத்தனை பேர் சோர்ந்து போய் வந்துட்டீங்க? சொல்லுங்க, சோர்ந்து போய் வந்துட்டீங்க. இங்க பூரா சோர்ந்து தான் உட்கார்ந்து. அல்லேலூயா. சோர்வுக்கு இடம் கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பியிருங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில தாமதங்கள் வரலாம், ஆனா அது தோல்வியில முடிய போவது இல்லை. சத்துரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிரி என்ன பண்ணலாம்னா வெற்றியை தாமதப்படுத்தலாமே ஒழிய வெற்றியை நிறுத்தி வைக்க முடியாது. அல்லேலூயா. வெற்றியை என்ன செய்யலாம்? தாமதப்படுத்தலாம் ஒழிய தடுக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, தாமதப்படுத்தலாம் ஒழிய தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில 14 ஆண்டுகள் தாமதம். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறுகிறது. இப்படி தாமதமான சோர்வான நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? 1 சாமுவேல் 30:6 தாவீதினுடைய வாழ்க்கையில தாமதம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் தன்னை பலப்படுத்துறான். அல்லேலூயா. உங்களுடைய பலம் எங்கிருந்து வரணும்? உங்களுடைய பலம் எங்கிருந்து வரணும்? கர்த்தருக்குள்ள இருந்து வரணும். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறன், உங்களுடைய போராட்டங்களை எதிர்கொள்ளும் திறன் கர்த்தருக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே நீங்க தாண்ட முடியும். எந்த பிரச்சனைகளையுமே எந்த சவால்களையும் நீங்க என்ன செய்ய முடியும்? தாண்ட
முடியும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டிருந்தான். எஸ்ராவுக்கு இந்த பலன் எங்க இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, எஸ்ரா 5:1-2 அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியரின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழுப்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். Be rooted in God's word. தேவனுடைய வசனத்துல வேரூன்றி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வருகிற சவால்களை உங்களால தாண்ட முடியும். ஹல்லேலூயா. 16 ஆண்டுகள் தாமதம். ஆனா இந்த எஸ்ரா என்ன பண்றாருன்னா ஆகாய் தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசினா என்னது? தீர்க்க தரிசன புத்தகங்கள். ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி. நீங்க பைபிள் படிக்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 1 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:3. இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே தீர்க்க தரிசன வசனங்கள் தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சு, இந்த வசனத்தை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சு, இந்த வசனத்தை நீங்க கை கொள்ள ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற சவால்களை தாண்ட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்ய முடியும்? தாண்ட. மனுஷன் சொல்ற ஆலோசனை கேட்காம தேவன் சொல்கிற ஆலோசனை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களால உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான தேவ ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இதை கை கொள்கிறவர்களும் ஏன் என்ன பாக்கியவான்கள்? அவங்களுக்கு என்ன பாக்கியம் இருக்குது? அவங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. எப்பக்கத்திலும் நிறுத்தப்பட்டாலும் கீழே விழத்தள்ளப்பட்டாலும் மனம் முறிவடைகிறது இல்லை. அவர் சொல்றாரு மனம் முறிவடைகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் மனம் முறிவடைகிறது இல்லை? அவங்களுடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருது. அவங்களுடைய பலன் எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. அப்போ தாவீது தன்னை கர்த்தருக்கு திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. நீ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து பயப்படாத, எல்லாரும் உன்னை கள்ளத்துக்கு எரிய நிற்கிறான், எல்லாரும் உன்னை கொலை செய்ய நிற்கிறான், பயப்படாத, இந்த காரியத்துல இந்த நேரத்துல நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பழகி இருந்ததுனால அவன் ஜெயம் பெற்றான். அப்ப கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கலாத்தியர் 6:9 படிங்க. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் சொல்லுங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் சொல்லுங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் சொல்லுங்க எல்லாரும். ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? விவசாயிக்கு சொல்றாரு சோர்ந்து போகாத. விவசாயிக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். காத்தடிச்சா பயம் இருக்கும், மழை பெஞ்சா பயம் இருக்கும், மழை பெய்யாட்டா பயம் இருக்கும், பனி பெஞ்சிச்சுன்னா பயம் இருக்கும். ஆனா என்ன செய்யக்கூடாது? நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உங்களுடைய பலன், நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வரணும்? கர்த்தருக்குள்ள இருந்து. சிலருக்குடைய ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வரும்னா பேங்க் பேலன்ஸ்ல இருந்தா வரும். பேங்க் பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபா இருக்கா, ஒரு 5,000 ரூபா அந்த மாசத்தை ஓட்டிடலாம், இந்த மாசத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த். ஓகே, இந்த பிரச்சனையை நம்ம தாண்டிட்டோமா, அப்படி வளரக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய பலன் எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் அறுப்பீர்கள் அப்படின்னா அறுப்பனா உங்களுடைய முயற்சிக்கான பதில் உண்டாகும். நீங்கள் செயல்படுகிற பிரயாசத்திற்கான ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுடைய எல்லைகளில் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ எஸ்ரா என்ன பண்றாரு? தளர்ந்து போகல. எஸ்ரா 6:4 படிங்க. எஸ்ரா 6:14. எஸ்ரா 6:14ல அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியால் கைகூடி வந்தது. கட்டி முடித்தார்கள். என்ன சொல்லிருக்கு? கட்டி
கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகளுடைய பிரயாசம் வருதா? கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலராக விழித்திருக்கிறது. என்னதான் சத்துரு தடை கொண்டு வந்தாலும், எத்தனைதான் லெட்டர் போட்டாலும், எத்தனைதான் மட்ட கடிதாசி போட்டாலும், என்னதான் கம்ப்ளைண்ட் சொன்னாலும், என்னதான் குழப்பத்தை உண்டு பண்ணாலும், என்னதான் காரியங்களை சொன்னாலும், கர்த்தரை நம்பி கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்களை கேட்டு 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 தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டு கேட்டு வசனத்தை படிச்சு 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 அந்த ஆலோசனை கேட்டு 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 நடந்தீங்கன்னா காரியம் கைகூடி வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தாமதமாயிருச்சே அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது? தாமதமாயிருக்கு நினைச்சிடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. தாமதங்கள் வாழ்க்கையில வந்தா அந்த தோல்வி நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில சில தாமதங்கள், சில ஆசீர்வாதங்கள் உடனே கிடைக்காததுனால, சில காரியங்கள் விரும்பினபடி அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்காததுனால உடனே அவர்கள் எடுக்கிற முடிவு, நான் ஆண்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஆலயம் வர மாட்டேன், நான் ஆண்டவரை தேட மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் என்னுடைய பழைய வழியை நான் பார்த்துட்டேன் சொல்லி பின்வாங்கி போனவர்கள் எத்தனையோ பேர். பின்வாங்கி போனவர்கள் எத்தனையோ பேர். ஆனா நீங்க யாருடைய ஆலோசனைக்கு யாருடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பா எத்தனை பேர் குறுக்க நின்னாலும், எத்தனை பேர் குறுக்க நின்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்னன்னா, என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, சமுத்திரத்துல ரோடு போட்டவர். ஹல்லேலூயா. சமுத்திரத்துல என்ன பண்ணாரமா? சமுத்திரத்துல என்ன பண்ணாரமா? சமுத்திரத்துல கப்பல் தான் விட முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாரா? சமுத்திரத்துல ரோடு போட்டு கொடுத்தாரு. ரோடு போட்டு கொடுத்தாரு. அவர்கள் கால் நனையவில்லை. கடலின் நடுவே கால் நனையவில்லை. சமுத்திரம் இரண்டு பக்கமும் அவர்களுக்கு என்ன வந்துச்சு? மதிலாக இருந்தது. தடை குறுக்க வந்தாலும் அதை உடை. ஹல்லேலூயா. தடை அதை உடை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் உங்க கூட இருந்துச்சுன்னா தடைகளை தாண்டக்கூடிய பலனை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எளியதான வாழ்க்கையை கேட்காதீங்க. ஒரு நல்ல சொல்றாரு, எளியதான வாழ்க்கையை கேட்காதீங்க, சவாலற்ற வாழ்க்கையை கேட்காதீங்க, சவாலை தாண்டி செல்லக்கூடிய திறனை கேளுங்கள். ஹல்லேலூயா. என்னது? சவாலற்ற வாழ்க்கையை கேட்காதீங்க, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. எப்படி கேட்காதீங்க? பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கேட்காதீங்க, பிரச்சனைகளை தாண்டி செல்லக்கூடிய திறனை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த திறனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணாரு? கர்த்தர் அவர்களுக்கு வழி போட்டு கொடுத்தார். அவங்களுக்கு என்ன செஞ்சார்? பாதை போட்டு கொடுத்தார். ரெண்டு தீர்க்கதரிசியா இருக்கிறார். இத்தோவின் குமாரனாகிய, எப்படி பண்றது? இத்தோவின் குமாரனாகிய, அந்த வசனம் சொல்லியிருக்கு. இத்தோவின் சாரி தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா. ஆகாய் சகரியா ரெண்டு பேர். அவங்க என்ன சொல்றாங்க? பலத்தால் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்ற, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். செருபாபேல் சொல்றார், செருபாபேலே கிடங்கோல். சகரியாவை சொல்ற, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? அப்போ நம்மளுடைய வார்த்தை கேட்டு 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 நடந்ததுனால அவங்க அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. அவங்களுடைய காரியம் கைகூடி வந்தது. ஹல்லேலூயா. எதிரிகள் அங்கதான் இருந்தாங்க, பிரச்சனை அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அவைகளை தாண்டி செல்லக்கூடிய ஆற்றலை தேவன் கொடுத்தார். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், நம்ம அந்த பாட்டிலையும் அதான் பாடணும். ஹல்லேலூயா. அடுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கும். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை, ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. சோர்வு சாத்தான் கொடுக்கிற ஒரு ஆயுதம். உங்க வாழ்க்கையில் சோர்வுக்கு இடப்படாது. சோர்வு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். சோர்வு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஊழியக்காரருக்கு வரும், உங்களுக்கு வரும், எனக்கு வரும். எலியாவே சோர்ந்து போனான்னு சொல்லி எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே என்ன எடுத்துக்கொள்ளும் சொல்றாரு எலியா. சோர்வு எல்லாருடைய வாழ்க்கையில வரும். ஆனா ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது, பாதியில் இருக்கக்கூடாது, தம் கட்டி போகணும். கர்த்தருடைய பலத்தை சார்ந்து போனா, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து போனா, தேவன் உங்களுக்கான காரியத்தை வாங்கி செய்வார். உங்களுக்கான தோல்வி தாமதம் தோல்வி அல்ல.
எதிரி உங்களுக்கு வெற்றி பெற்றது மாதிரி தோணலாம், ஆல்மோஸ்ட் நீங்க முங்கி போன மாதிரி தோணலாம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போன மாதிரி தோணலாம். ஆனா முடிஞ்சு போக மாட்டீங்க. இல்லையா? முடிஞ்சு போக மாட்டீங்க. அதுல இருந்து எழுப்பி வருவீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்ததான காரியம், இரண்டாவது காரியம் என்னன்னா, உண்மையான மனம் திரும்புதல் வெறும் அறிக்கையிடுவதில் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவைகள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எஸ்ரா 10:3-4 படிங்க. எஸ்ரா 10:3-4. இப்போதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவருடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடு உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடே கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றார். அடுத்து 11 ஆசம். 11:4-11. இப்பொழுது நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு 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 சின்ன நிபந்தனை கொடுத்திருக்கார். என்ன நிபந்தனை கொடுத்திருக்காருன்னா, நான் உங்களை பாவ வழியில இருந்து என்ன செஞ்சிருக்கேன்? பிரித்து எடுத்திருக்கிறேன். பாவ வழியில இருந்து உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன்? பிரித்து எடுத்திருக்கிறேன். நீங்க வந்து திருமண உடன்படிக்கைய கர்த்தரை அறியாத பிள்ளைகளிடத்தில் செய்யக்கூடாது. கர்த்தரை அறியாத பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. என்ன உடன்படிக்கை? திருமணம். கிறிஸ்தவ திருமணம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கிறிஸ்தவ திருமணம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சர்ச்சில் பார்த்திருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? பூஜை என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்தவ திருமணம் என்ன பண்ணுவாங்க? ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்க? ரிங் மாற்றுவாங்க. வேற அந்த பாதிரியார் என்ன கேட்பார்? பாஸ்டர் என்ன கேட்பார்? பொண்ணுட்ட ஒன்று கேட்பார், பையன் ஒன்று கேட்பார். என்ன கேட்பார்? சொல்லுமா, என்ன கேட்பார்? சம்மதமா கேட்பார். வேற என்ன கேட்பார்? என்ன கேட்பார்? சொல்லுங்க. சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரையிலும் பிறர் முகம் பாராமல் நீ இவருக்கே கணவனாக இருப்பாயா? இவருக்கே பைபிள் படி என்ன இது அப்படின்னா, 2 அதாவது மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுங்க. என்னது? மாட்டையும் கழுதையும் பிணைத்து எப்படி இருக்கு? மாட்டையும் கழுதையும் பிணைத்து மாடு மாடோட சேரணும். எப்படி? மாடு கழுதோட சேரணும். அப்படின்னா என்னது? மாடுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு, கழுதைக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்போ தேவனை அறிந்த பிள்ளைகள்னு ஒண்ணு இருக்கு. தேவனை அறிந்த பிள்ளைகள்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாது இருக்கிறதாக. பிணைக்கப்படுதல் என்னது? ஒரு பக்கம் ஒரு மாட்டை நிறுத்துவாங்க. அதுதானே? ஒரு பக்கம் ஒரு மாட்டை நிறுத்துவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு மாட்டை நிறுத்துவாங்க. இந்த மாடு வந்து ஒரு பக்கம் பசு மாடை நிறுத்திட்டு, ஒரு பக்கம் ஒரு காளை மாடை நிறுத்திட்டு, ஒரு பக்கம் எருமை மாடை நிறுத்துவாங்களா? சொல்லுங்க. எந்த மாடை நிறுத்துவாங்க? ஒரு பக்கம் காளை மாடை நிறுத்திட்டு இன்னொரு பக்கம் கண்ணுக்குட்டி நிறுத்துவாங்களா? சொல்லுங்க. ஒரு மாடு உயரமான மாடு, ஒரு மாடு குள்ளமான மாடு நிறுத்துவாங்களா? நிறுத்தப்படாது. அப்படிதானே? ரெண்டுமே அப்படி ஒரே இதுல இருந்தா அந்த வண்டியை அது என்ன பண்ணும்? சொல்லுங்க. ஒழுங்கா அது என்ன பண்ணும்? இழுத்துட்டு போவாங்க. போற வழியில குப்புற அடிச்சு என்ன செஞ்சிருக்கோம்? ஓனம் விழுந்துருவாரு, எல்லாம் விழுந்துருவாரு, வண்டியில தலகுப்புற போயிடும். அதுக்கு அந்த அச்சு முறிஞ்சிடும், அந்த நுகம். அப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாது? இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அந்நிய ஜாதியாரோடு கலக்கக்கூடாது. அந்நிய ஜாதியார்னா இந்த நீங்க சொல்றீங்களா, கோணாறு, செட்டியாரு, பிள்ளைமாறு, அந்த ஜாதி இல்லை. கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள். கிறிஸ்தவத்துல 2 தான் இருக்கு. 2 தான். ஒரே நிபந்தனை. திருமணம் செய்யறதுக்கு 2 நிபந்தனை தான். ஒண்ணு கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்ட ஆனோட தான் என்ன செய்யணும்? திருமணம். நாங்க இந்த போன வாரம் கம்மி இருக்கு, திருவிருந்து கொடுத்தோம்ல. திருவிருந்து கொடுத்தது திராட்சரசம் பைபிள் புக் ஷாப்ல அவங்க இருக்கும்போது அந்த பைபிள் புக் ஷாப்ல என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்துல கொடுத்துட்டு போறேன், வாங்கிக்க அப்படின்னா. பக்கத்துல கொடுத்துட்டு போறேன், பக்கத்து கடையில கொடுத்துட்டு போறேன், திராட்சரசமும் அப்பமும் பக்கத்துல கொடுத்துட்டு போறேன், காசு கொடுத்து வாங்கிக்கணும். அப்போ காசு கொடுத்து வாங்கினது எங்களை பார்த்தோன்னா அந்த கடையில ஒரு லேடி எங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஃபேமிலியை ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்க வந்து நானும் எனக்கு பேச போகிறோம்
இயேசுவா ரொம்ப பிடிக்குமா? எப்படி பிடிக்கும்? அப்பா சொன்னாரு, அந்த அம்மா சொல்லிச்சு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் இந்து குடும்பத்தில் இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்கு நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. நான் ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுட்டேன். நான் ஒரு இந்து மனுஷனை லவ் பண்ணேன். அவர் சொன்னார், என் கூட சர்ச்சுக்குலாம் வந்தார். சொன்னார், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இந்து கோயிலுக்கு போயிருக்கேன். நீ வேணா கல்யாணம் போய் என்ன பண்ணிக்க, சர்ச்சுக்கு வேணா நீ என்ன போய்க்க அப்படின்னு சொன்னாரு. இதை சொல்லி தான் நான் நிபந்தனை பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு என்ன சர்ச்சுக்கு விட பண்ணுறாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க? சர்ச்சுக்கு விட பண்ணுறாரு. பைபிள் என்ன சொல்லுது? அந்நிய யுகத்துல அவிசுவாசியோட பிணைக்கப்படாது இருப்பாங்க. அப்போ அவிசுவாசியோட பிணைக்கப்பட்ட நடக்கும். அவன் உங்களுக்கு நீங்க அதாவது தவளை தண்ணிகளுக்கும் என்னது தவளை தண்ணிகளுக்கும் பழமொழி மறந்து போச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வச்சோம்னா ஒழுங்கா ஒண்ணு நினைச்ச முடியாது, பண்ண முடியாது. அந்த ஆள் சர்ச்சைக்கே போட்டு போகிறாரு, மனசுக்கு சரியில்லை. அப்ப என்ன அப்படின்னா அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாது. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் இஸ் காஸ்ட்லி அண்ட் பெயின்ஃபுல். உண்மையா மனம் திரும்ப சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, விட்டு விலகு. என்ன சொல்லு? 16 வசனம், மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள். என்ன சொல்றாரு? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அப்ப சில காரியத்தை விட்டு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவானாலும் விட்டு விலகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னாலும் விட்டு, பாவங்களை அறிக்கை செஞ்சிடறோம், ஆனா விட்டுறோமா? பாவங்களை எல்லா குடிகாரனும் ஒண்ணு சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா குடிகாரனும் ஒண்ணு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நாளையில இருந்து கொண்டாடி தலையில சத்தியம் பண்ணி என்ன சொல்லுவான்? நாளையில இருந்து என்ன பண்ண மாட்டேன், நாளையில இருந்து சத்தியமா குடிக்க மாட்டேங்குவான். ஆனா காலையிலே அவன் தண்ணி அடிச்சுதான். அப்புறம் என்ன இருக்கும்னா குடிகாரம் பேச்சு பழமொழிலாம் நிறைய என்ன எல்லாரும் அறிக்கை செஞ்சிடறாங்க, உணர்றாங்க. விடுறாங்களா? அப்போ ட்ரூ ரிப்பெண்டன்ஸ். அப்போ இப்போ ஆண்டவர் சொல்ற மீறி அந்நிய ஒரு பெண்ணோட திருமணம் பண்ணியாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்ற விடணும், அதை விட்டுட்டு வெளியே வாழ்ற பிள்ளைகள் தலைப்பட்ட நான் வாசிச்சேன். மறு ஜாதியர் சிலர், இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். 4 பிள்ளை ஆயாச்சு, விட்டுட்டு வாழ்றாங்க. ஈஸியா விட்டுட்டு வாங்குற? ஈஸியா? கஷ்டம். பிள்ளையை விட்டுட்டு ஆண்டவரை சீர்திருத்த சாராய கடை தான் வந்து வச்சிருக்காங்க. சாராய கடை வச்சிருக்கான், ரட்சிக்கப்பட்டான். திரும்ப அவன் சாராய கடை நடத்தலாமா? சொல்லுங்க. அவனுக்கு அது நல்ல இன்கம், ஆனா அதை விட்டுட்டு தான் வரணும். அப்போ ரிப்பெண்டன்ஸ் என்னது? மனம் மாறுதல் என்னது? சாதாரணமான காரியம் கிடையாது. அது மனம் மாறுதல் என்பது சில பாதிப்புகளை உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணும், ஆனா அது உங்க நன்மைக்காக இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு தான் வரணும். மனம் மாறுதல் என்பது அறிக்கை செய்வதோடு மட்டுமல்ல, அதை விட்டு விடுவதிலும் இருக்கிறது. ஆனா அது ஈஸி கிடையாது. கஷ்டம் தான். ஏன்னா நமக்குன்னு ஒரு வழிமுறைகளை ஆண்டவர் வகுத்து வச்சிருக்கிறாரு. அந்த வழியில தான் போகணும். இடுக்கமான பசுவழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம், சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். அப்போ சண்டை போடுறோம், ஒரு சண்டை வருது. பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு சண்டை வருது. அவன் வந்து உங்களை அவனை இவனை பேசுறான். உங்களுடைய பழைய சுவாபம் வருது. உங்களுடைய பழைய சுவாபம் ஏற்கனவே அப்படின்னு உங்களுக்கு வீரம் வருது. அவன் பேசுற மாதிரி என்ன செஞ்சிட முடியாது. சொல்லுங்க, பேசுற மாதிரி சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் இருந்து. அங்க நம்ம பக்கத்துல நம்ம சர்ச்சை நடக்கிற இடத்துல பிரச்சனை என்னன்னா கெட்ட வார்த்தை. அவங்க கெட்ட வார்த்தை போட்டாச்சு, என்ன பண்ணியாச்சு? ஏழு தரப்பு அவனுக்கு கெட்ட வார்த்தை போடுறத குறிச்சு ஒண்ணுமே பயமே கிடையாது. அவன் பேசியும் பழக்கம் அப்படிதான் வளர்ந்துட்டான். ஆனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருத்தை எடுத்தவன் நம்ம வாயில அந்த வார்த்தை வரலாமா? அவன் கெட்ட வார்த்தை போடுவான். ஆனா அவன் நம்மள சொல்லுவான், எப்படின்னா நீ கெட்ட வார்த்தை பேசலாமா? நீ பைபிள் தீக்கு சர்ச்சை போறியே. அவனை மாதிரி நம்ம என்ன செஞ்ச முடியாது. சொல்லுங்க. அது எப்போ தெரியும்? சண்டை வரும்போது தெரியும். அப்போ அறிக்கை
காணிக்கை செய்வதோடு மட்டுமல்ல, உங்க வாழ்க்கை சொல்லிடணும், ஏப்பா நீ என்ன வேணும்னு பேசு, என்ன மாதிரி என்னால என்ன செய்ய முடியாது, பண்ண மாதிரி என்னால பேச முடியாது. அப்போ அகற்றி போட வேண்டும். சரி, நியாயம் எஸ்ரா 10:3 சொல்லுது. எஸ்ரா 10:3 படிங்க. அகற்றி போட சொல்றார் நியாய பிரமாணத்தின்படி. இப்போதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவருடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களுடைய ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம். அவங்க சொல்றாங்க அகற்றி போடணும். தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க, பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எதுவா இருந்தாலும் சரி அதை அகற்றணும். இல்லையா? அது மானே பேனேன்னு பேசுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களை நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த பக்கம் தலை வைக்க கூடாது. இல்லையா? தலை வச்சிங்க கர்த்தரவங்க கூட இருக்க மாட்டாங்க. இல்லையா? இல்லையா? கர்த்தரவங்க கூட எஸ்ராவோட கர்த்தர் இருந்தார். எஸ்ராவோட கர்த்தர் இருந்தா அவங்களுடைய காரிய கைகூடி வந்தது. ஏன்னா பிரமாணத்தின்படி நடந்தாங்க. பிரமாணத்தின்படி நடந்தாங்க. இப்போ தேவ பிள்ளைகளோட தான் என்ன செய்யணும்? ஐக்கியப்பட வேண்டும். அப்போ உண்மையான மனமாறுதல் என்பது வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணும். உண்மையான மனம் திரும்புதல். சகேயு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 19:8 படிங்க. லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்ங்கிறது அநியாயமா வாங்கி இருக்கிறான், அதை திருப்பி செலுத்துறான், திரும்ப வட்டியோட திருப்பி செலுத்துறான். அதான் உண்மையான மனம் திரும்புதல் என்பது. அப்போ repentance is costly. மனம் திரும்புதல் என்பது கிரயமிக்கது. மனம் திரும்புதல் ஈஸியானது கிடையாது. மனம் திரும்புதல் ஈஸியானது கிடையாது. உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதல் செயல்பாட்டோடு கூட இருக்கணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்யறோம். எல்லாரும் அறிக்கை செய்யறாங்க. வாரம் வாரம் அறிக்கை செய்யறோம். வாரம் வந்து ஆண்டவரே என்ன மன்னிச்சிரும், ஆண்டவரே என்ன மன்னிச்சிரும் அறிக்கை செய்யறோம். திரும்பியும் அதே மாதிரி நடக்கிறீங்களா நடக்கலையா? அடுத்த வாரமும் திரும்ப அதே பாவத்தை செஞ்சுட்டு வந்து ஆண்டவரே என்ன மன்னிச்சிரும் சொல்லக்கூடாது. அடுத்த வாரமும் வந்து அதே சொல்லக்கூடாது. அறிக்கை செய்த அவைகளை என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். அவர்கள் விட்டு விட்டார்கள். வசனம் எப்படி சொல்லுது? அவர்கள் விட்டு விட்டார்கள். அடுத்ததாக நீங்கள் தேவனுக்கு கொடுப்பது மன உற்சாகமா கொடுக்கணும். தேவனுக்கு கொடுப்பது எப்படி கொடுக்கணும்? மன உற்சாகமா கொடுக்கணும். பயந்து போயோ ஆண்டவர் அடிச்சுடுவாருன்னு நினைச்சோ, அண்ணா போன ஆப்பனுங்க, அண்ணா தேவனுக்கு பயந்து என்ன பண்ணணும்? மன உற்சாகமா கொடுக்கணும். ஒழிய மிச்ச மீதியில இருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. மிச்ச மீதியில என்ன செய்யக்கூடாது? எடுத்து தேவனுக்கு கொடுப்பது எப்பவுமே கிரயத்தோடு கொடுக்கணும். நீங்க கொடுக்காட்டாலும் தேவன் உங்களை அடிக்க மாட்டார். நீங்க பயந்துலாம் கொடுக்க கூடாது தேவனுக்கு. நீங்க தேவனுக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் தேவன் உங்களை அடிக்க போறது இல்லை. வானமும் அவருடையது, பூமி அவருடையது, வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடையது. இல்லையா? இப்போ தேவனுக்கு கொடுப்பது பழைய கட்சியை கொடுக்க கூடாது தேவனுக்கு. இல்லையா? அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாருன்னா பழைய கட்சி கொடுப்பீங்களா? தேவனுக்கு let the amount of your gift be decided by God's word to give generously, not by the amount of leftover. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிச்ச மீதியை தேவனுக்கு கொடுக்காதீங்க, மனப்பூர்வமா தேவனுக்கு கொடுங்க. நல்லவியா? கொடுக்காட்டா கூட சும்மா கூட இருந்துங்க. ஆனா மிச்ச மீதியை கொடுத்து தேவனை என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. எஸ்ரா 2:68 படிங்க. எஸ்ரா 2:68. கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவங்க குடும்பம் எப்படி கொடுத்தாங்க பாருங்க. தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுக்கும்படிக்கு மன உற்சாகமாய் கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்க எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? எப்படி கொடுக்கணும்? மன உற்சாகமா கொடுக்கணும். ஆனா தேவனுக்கு கொடுப்பது தியாகமாக இருக்கணும். தேவனுக்கு கொடுப்பது அது உங்களை பாதிக்கணும். 10ல் 1 எடுத்து வைக்கிறது கஷ்டம் இல்லையா? சொல்லுங்க கஷ்டம் இல்லையா? கஷ்டம். உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்கும். ஆனா அதுல 1 எடுத்து வைக்கிறது கஷ்டம். ஆனா அதை வந்து பாரமா எடுத்து வைக்கூடாது. இல்லையா? அதோட சத்தம் காட்டாது. கர்த்தருக்கு கொடுக்கறத மன உற்சாகமா கொடுக்கணும். அப்ப ஆண்டவருக்கு கொடுப்பது வந்து கட்டாயத்தினால இல்ல, விசனமா கொடுக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 8:12. 2 கொரிந்தியர் 8:12.
2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9. விசனமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 5ஆம் வசனம், ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் அதை கஞ்சத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இல்லாமல் உதாரணமாய் கொடுக்கப்படும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவருக்கு கொடுப்பது கஞ்சத்தனமா கொடுக்கக்கூடாது, லோபத்தனமா கொடுக்கக்கூடாது, மிச்ச மீதியா கொடுக்கக்கூடாது. 1 நாளாகமும் 29 1 நாளாகமும் 29:3 1 நாளாகமும் 29:3 1 நாளாகமும் 29. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சௌதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் மன வாஞ்சையும் போட்டிருக்கு. 1 நாளாகமும் 29:5 29. உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தகனங்கள் கை காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கொடுப்பாரு. மனப்பூர்வமான அப்போ மன உற்சாகம், மன விருப்பம், மன நியமம், மன வாஞ்சை, மனப்பூர்வம். அல்லேலூயா. இவங்களே பஞ்சத்தில் அடிக்கொண்டு வந்திருக்காங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்து சொந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருமானம் இருந்திருக்காது, ரொம்ப ஒரு வருமானம் இருந்திருக்காது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழைய இடத்துக்கு, பழைய நியமத்திற்கு, பழைய ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதற்கு அவங்க என்ன பண்ணாங்களாமா? மன உற்சாகமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. மன உற்சாகமா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறத தியாகமா கொடுக்கணும், மன உற்சாகமா கொடுக்கணும், மன வாஞ்சை. ஏதோ இருக்குது அப்படின்ட்டு சும்மா கஞ்சத்தனமா கொடுக்கணும். கஞ்சத்தனமா என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. நம்முடைய தேவன் அள்ளி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அள்ளி கொடுக்கிறார். நம்ம தியாகத்தை அதை பார்ப்பார், நம்முடைய தியாகத்தை பார்ப்பார், நம்முடைய நெருக்கத்தை பார்ப்பார். அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் எதை பார்ப்பா தெரியுமா? நீங்க பலிங்கிறது, காணிக்கைங்கிறது பலி. அதை எப்படி கொடுக்கணும்னா, ஏதோ ஒன்று இருக்கிறதுன்னு எடுத்து போடக்கூடாது. அதுல ஒரு தியாகம் இருந்துச்சுன்னா அதை ஆண்டவர் பார்ப்பார். நெருக்கமான நேரத்திலையும் ஆண்டவருக்கு செய்யறாங்களே, எனக்காக செய்யறாங்களே, இந்த அந்த ஒரு விதவை என்ன ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க, தனக்கு உண்டான எல்லாம் வச்சு நெருக்கமான நேரத்துல ஆண்டவருக்கு கொடுக்கறது, அதுல இருக்கிற வழியை பார்க்கிறார் ஆண்டவர். என்ன பார்க்கிறாரு? அதுல இருக்கிற நம்ம கொடுக்கறது நமக்கு வலிக்கணும். சரியா? நம்ம கொடுக்கறது சொல்லுங்க, நம்ம கொடுக்கறது சொல்லுங்க, நம்ம கொடுக்கறது நமக்கு வலிக்கணும். அதனாலதான் சிலர்கிட்ட காணிக்க வாங்கும்போது எனக்கு பயமா இருக்கும். சிலர்கிட்ட காணிக்கும் போது எனக்கு என்ன இருக்கும்? பயமா இருக்கும். காணிக்கிறது விளையாட்டு கதை கிடையாது. சிலர்கிட்ட வாங்கும்போது ரொம்ப பயப்படுவேன். பயமா இருக்கும் உண்மையிலே சொல்லுங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அதுல இருக்கிற தியாகத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். தியாகத்தை ஆண்டவர் செய்யறார், பார்க்கிறார். கர்த்தருடைய ஆலயம் தங்களுடைய அந்த வசனம் தங்களுடைய முந்தின ஸ்தானத்திலே கட்டப்படும்படியாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். 2 கொரிந்தியர் 9:8 பெருக செய்ய தேவன் அல்லவர். அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற அந்த தியாகத்தை தேவன் பார்த்து பெருக செய்யலாம். ஆண்டவருக்கு எத்தனை குமாரர் இருந்தாங்க? ஜான் 3:16, யோவான் 3:16 என்ன சொல்றது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல். ஆண்டவருக்கு இருந்தது ஒரே ஒரு குமாரன். ஆண்டவருக்கு இருந்தது, அதையும் ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சார்? சிலுவையில விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. விட்டு கொடுத்தார். ஒரே பேரான குமாரனை. பைபிள்ல நிறைய இடத்துல தியாகமா கொடுத்தவங்களை பத்தி நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய பணக்காரன் 1000 ரூபாய் கொடுக்கறது சொல்லுங்க. ஒரு பெரிய பணக்காரன் 1000 ரூபாய் கொடுக்கறது, ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன் 10,000 ரூபாய் கொடுக்கறது பெருசு கிடையாது. 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 10 ரூபாய் கொடுக்கறது பெருசு. 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 10 ரூபாய் கொடுக்கறது பெருசு. அதில் இருக்கிற தியாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து அவனுக்கு ஒரு பிச்சை மீதிலிருந்து கொடுக்குறது, பிச்சை மீதிலிருந்து கொடுக்குறது. ஆனால் அந்த 100 ரூபாய் சம்பாதிக்கிறது 10 ரூபாய் கொடுக்குறது அவனுக்கு தேவை இருக்கு. அந்த இடத்துல 10 ரூபாவே அவனுக்கு பெருசு. ஆனால் அதை அவன் கொடுக்குறான் அப்படின்னா, ஆண்டவருக்காக கொடுக்குறான் அப்படின்னா, அதில் இருக்கிற தியாகம் தான். இல்லையா? அதனால தான் நமக்கு எவ்வளவு பெருகுதோ அவ்வளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக சொல்லணும். பெருக பெருக நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்?
சிலருக்கு என்ன பிரச்சனைனா 100 ரூபா இருக்கும்போது 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, 100 ரூபா இருக்கும்போது 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, ஆனா 10,000 ரூபா வரும்போது 1000 ரூபா கொடுக்குறது கஷ்டம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறது மன உற்சாகமா கொடுக்கணும். அது இந்த எஸ்ரா புத்தகம் சொல்லுது. சரி, இன்னொன்னு எஸ்ரா 7:6 படிங்க. எஸ்ரா 7:6. எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனா இருந்தான். வேதம் உங்களுக்கு தேர்ச்சி இருக்கணும். நான் இப்பவும் நிறைய பேருக்கு உங்களுக்கு நான் பக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? பைபிள்ல என்ன சொல்ல வேண்டியிருக்கு? எஸ்ரா எத்தனை 593வது பக்கம். பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டுல இருக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒரு சபையினுடைய சொல்லுங்க, சபையினுடைய சொல்லுங்க, என் வாயால நான் சொல்லல, சபையினுடைய சொல்லுங்க சொல்லுங்க சாபக்கேடு. என்னது? படிக்க முடியாதவங்க பரவாயில்ல, படிக்க முடியாதவங்க பரவாயில்ல, படிக்க தெரியாதவங்க பரவாயில்ல. படிக்கிறவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல எந்த இருக்கு? பழைய ஏற்பாடு எஸ்ரா பழைய ஏற்பாட்டுல இருக்கா, புதிய ஏற்பாட்டுல இருக்கா? லூக்கா பழைய ஏற்பாட்டுல இருக்கா, புதிய ஏற்பாட்டுல இருக்கா? தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப தெரியும்? முன்ன பின்ன சுடுகாட்டு போனாதான் என்ன செய்யும்? சொல்லுங்க. முன்ன பின்ன சுடுகாட்டு போனாதான் சொல்லுங்க, சுடுகாட்டு வழி தெரியும். அப்ப பைபிள் எடுத்து படிச்சாதானே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்து ஊசி தட்டிட்டு வந்தீங்கன்னா எஸ்ரா தேறின வேத பாரகனா இருந்தான். ராஜா கேட்டதையெல்லாம் சொல்லுங்க. எப்போ ஆண்டவர் நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பான்னு நினைக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. வசனத்துல தேடணும், வசனத்துல வளரணும், வசனத்துல ஊண்ட கட்டமா இருக்கணும். பைபிளை தூக்கிட்டு வரணும். சர்ச்சைக்கு வரணும், என்ன செய்யணும்? பைபிளை தூக்கிட்டு வரணும். எஸ்ரா தேறின வேதம் பாருங்க. எஸ்ரா 7:6, எஸ்ரா 7:11, எஸ்ரா 7:11. கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய படித்து தேறின பைபிள் எத்தனை ஒரு முறையா பைபிள் படிச்சிருக்கோம்? தயவு செய்து கை வைங்க. ஒரு முறையா பைபிள் படிச்சிருக்கேன், ஒரு முறையா பைபிள் படிச்சிருக்கேன். பைபிள் படிங்க சரியா? நான் 40 முறை படிச்சிருக்கேன். பெருமைக்கு சொல்லல, 40 2006 இருந்து நான் நோட் போட்டு எழுதிருக்கோம், பேப்பர் எழுதிருக்கேன். நான் இப்போ எஸ்ரா புத்தகம் படிச்சிருக்கேன். இப்போ இந்த சங்கீதத்துக்கு வந்து சங்கீதம் 52 நினைக்கிறேன் படிச்சிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு முறையா படிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கும். நீங்க வசனத்தை படிக்கலன்னா உங்களுக்கு வாழ்வே கிடையாது. சொல்லியா? நீங்க சாவணும்னு நினைச்சாச்சு ஆண்டு கேட்டதை தரமாட்டாங்க. எழுதி வேணா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில சோதனை வரும்போது உங்களால ஜெயிக்க முடியாது. ஜெயமா கவனிங்க. வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. வசனத்தை படிக்கணும். வசனத்துல தேர்ச்சி வரணும். எஸ்ரா தேறின வேத பாரகனா இருந்தான். ராஜா கேட்டவைகளை எல்லாம் கொடுத்தான். இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் அதை கைக்கொள்கிறவர்களும் கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் கனியை தந்து இளைஞராக மரத்தை. அப்போ அந்த வசனத்தை தியானம் இல்லாத தியானமா இருக்கிற தியானம் பண்ணாத மனுஷன் எப்படி இருப்பான்? வறண்ட நேரத்துல இலையுதிர் இருந்து காஞ்சு போன பஞ்சத்துல அடிப்பட்ட மரத்தை போல இருப்பான். ஆசீர்வாதம் அவங்க பிள்ளைகளை வரவே வராது. வசனம் படிக்கணும், வசனம் படிக்கணும், வசனம் தெரியணும். இந்த தெசலோனிக்கே சபையா பெராய பட்டணத்தா வசனத்தை ரொம்ப படிச்சவங்களா இருந்தாங்க, நல்லா தேறினவங்களா இருந்தாங்க, வசனத்தை ஆராய்ச்சி பார்க்கறவங்களா இருந்தாங்க. அப்படி போட்டு வசனம் தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேறின வேதபாரகனா இருந்தாங்க. Failing to study God's word will bring disaster results. அப்படின்னா அது பெரிய ஆபத்தான விளைவுகளை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். வேதம் சொல்லுது. எப்படி? வேதத்தின் மகத்துவத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தாங்களாம். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கார். வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஓசியா 8:12 அந்நிய காரியமா? பைபிளை தூசி தட்டிட்டு வராதுங்க. தயவு செய்து பைபிள் படிங்க. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் என்ன செய்யுங்க? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். சொல்லுங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். துர்கா சொல்லு. பூஜா எதை சொல்லு? உன் வழி எதனால சுத்தமாகும்? சொல்லு. தன் வேதத்தின்
எதனால சுத்தம் பண்ணுவான்? படி. வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி சொல்லு. சரணே சொல்லு. வசனத்தின்படி. வசனத்தின்படி எப்படி காப்ப? சொல்லு. வசனத்தின்படி எப்படி காப்ப? வசனத்தை காப்ப. எப்படி இருந்தார்? எஸ்ரா எப்படி இருந்தார்? தானியேல் எப்படி இருந்தார்? தானியேல் எப்படி தன்னை தீட்டுப்படாதபடி காத்துக்கொண்டார்? யோசேப்பு எப்படி இருந்தார்? தன்னை தீட்டுப்படாதபடி காத்துக்கொண்டார். தாவீது எப்படி இருந்தார்? தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டார். சிம்சோன் எப்படி இருந்தார்? தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டு கண் குருடாக்கப்பட்டு செத்து போனார். வசனத்தின்படி இயேசு எப்படி இருந்தார்? ஒரு பாவமும் செய்யாம இருந்தார். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. வாயில கெட்ட வார்த்தை பார்க்கல. எப்படி காத்துக்கொண்டார்? அபி வசனத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? வசனம் படிச்சாதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், ஆசீர்வாதம் தருவார். வசனம் படிச்சா ஆண்டவர் வாசனம் தர மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் வழி தவறி போறதுக்கு, நிறைய பேர் வழி மாறி போறதுக்கு காரணம் என்ன? வசனம் தெரியல. வசனம் தெரியல. சங்கீதம் ஏசாயா 5:13. ஏசாயா 5:13 படிங்க. ஏசாயா 5:13 முடிச்சிடுறேன். ஏசாயா 5:13. ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையா? பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்னு சொல்லுது. இந்த வேதத்தை அறியலன்னா சங்காரம் அவங்க எல்லையில சிறையிருப்பு உண்டாகும். சிறையிருப்பு பிசாசின் கையில அகப்பட்டு கொள்வீங்க. பிசாசின் கையில உங்க வாழ்க்கை நாசமாயிருக்கு. வேதத்தை அறிய வேண்டும். வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத பொக்கிஷம் உண்டு. இனந்தோறும் நீ அம்முத்து கரைப்பா அப்படின்னு ஒரு பாட்டு பிஜிஎஸ்ல சிஜிஎஸ்ல. அப்போ இந்த வசனத்தை படிக்கணும். வேத அறிவில்லாமையால் சங்காரம் உண்டாகும். ஓசியா 4:4 வேதத்தை மறந்தாய். நீங்க வேதத்தை மறந்தா உங்க பிள்ளைகளை ஆண்டு மறந்துடுவார். மறப்பேன்னு சொல்றாரு ஆண்டவருங்க. மறப்பேன்னு சொல்றாரு. ஏசாயா 66:2 சொல்லுது, வசனத்துக்கு நடுங்குகிறவனே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். யார் ஆண்டவர் நோக்கி பார்ப்பாரா? சொல்லுங்க. வசனத்துக்கு நடுங்கிறது என்னது? வசனத்துக்கு நடுங்கிறது என்னது? வசனத்துக்கு நடுங்கிறது சில வீட்டுல அப்பா வெளில வந்தாலும் உள்ள அப்பா சொன்னாரு செய்யல, ஹோம்ஒர்க் செய்யல. சில ஸ்கூலுக்கு போனாலே பயம் வரும். ஏன் பயம் வருது? டீச்சர் சொன்னாங்க இதை செய்யல, நடுக்கம் வருது, செய்யல. அப்போ ஆண்டவருக்கு அந்த நடுக்கம் வரணும். ஆண்டவரே இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, நான் செய்யலப்பா, நான் வழி மாறி போயிட்டேன் அப்படின்னு ஒரு நடுக்கம் வந்துச்சுன்னா உங்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பாரு. உங்களை நோக்கி பார்ப்பார். என்னதான் இருக்கிறது அப்படின்னு நெஞ்சு நிறுத்தி வந்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்கணும். பைபிளில் 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நான் கஷ்டமாக கரெக்டாக கொடுக்குறேன், நான் பாசிட்டிவ் ப்ரேயர் போயிடுறேன், நான் சண்டே சர்வீஸ்க்கு நான் போயிடுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன், எனக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். என்னோட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே வானத்தை நோக்கி பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி, பாவியாக்கி என் மேல் திரும்பியாயிரும் அப்படின்னு நடிக்கிட்டு, ஆண்டவரே இந்த வசதி எல்லாம் நடக்கலை அப்படின்னு நடிக்கிட்டு சொல்லும்போது ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தாரு. பைபிள் இல்லையா? வசனத்துக்கு நடுக்க வேணும். பெரியவங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஃபேமிலி ப்ரேயர்ல கூட்ட வச்சு ஒரு அதிகாரத்தை வாசிச்சு சொல்லணும், வாசிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இல்லையா? சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வசனத்தை வாசிக்க சொல்லிக் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுக்கம் உண்டாகணும். வசனத்துக்கு நடுங்கினாங்க. எஸ்ரா 9:10. எஸ்ரா 10:3 படிங்க. எஸ்ரா 10:3. கற்பனைக்கு நடுங்கினாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? தேவனுடைய கற்பனைக்கு நடுங்கினாங்க. நடுக்க வேணும். வசனத்துக்கு நடுக்க வேணும். வசனம் என்னது? வார்த்தை. வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு பயப்பட வேணும். கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின். வசனத்துக்கு நடுங்கணுங்க. வசனத்துக்கு நடுங்கலன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? வசனத்துக்கு நடுங்கணும். வசனத்துக்கு நடுங்கினா ஆசீர்வாதம் உண்டாகும். எஸ்ரா அந்த வசனத்துக்கு நடுங்கினவனா இருந்தான். அந்த வசனத்தை தியானிக்கிறவனா இருந்தான். அந்த வசனத்தை செய்கிறவனா இருந்தான். அந்த வசனத்தை ஆராயிறவனா இருந்தான். அதனால அவனுக்கு கேட்டது கிடைச்சிச்சு. அதனால கேட்டது கிடைச்சது. உங்களுக்கு கேட்டது வேணுமா? பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம்
சொல்லுங்க. வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் சொல்லுங்க. வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை கேட்கல, வசனத்தை கேட்கல, வசனத்தை படிக்கல, ஆனா ஜெபம் மாத்திரம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் வந்து காரி மூஞ்சில தூக்குவார். அருவருப்பானது. போ மூஞ்சில முடிக்காத, போ தூர போ அப்படின்னு சொல்றாரு. வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் சொல்லுங்க. வேதத்தை கேளாதவருடைய ஜெபம். அப்ப வேதத்தை வாசிச்சுட்டு அதன்படி நடந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவர்கிட்ட போனா அவர் கேட்பார். நீதிமான் செம்மையானுடைய ஜெபமும் அவருக்கு சொல்லுங்க. செம்மையானுடைய ஜெபமும். அப்போ வேதத்தை வாசிச்சு வேதத்தை நேசிச்சாதான் ஆண்டவர்கிட்ட உரிமையா கேட்க முடியும். நீங்க கேட்டது கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். இல்ல ஆண்டவன் ஆசீர்வதிக்கல, அவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா ஒண்ணுமே செய்ய மாட்டார். எப்படி செய்வார்? ஜெபத்தை எப்படி கேட்பார் சொல்லுங்க. எதுக்கு அவருக்கு ஜெபத்தை கேட்கணும் சொல்லுங்க? பைபிள் படிக்க வந்துறீங்க, வேதத்தை தியானிக்க வந்துறீங்க, ஆலயத்தை கணவன் வந்துறீங்க, ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க, ஒரு நடுக்கம் உள்ள ஒரு பைபிள் இல்லை. எதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க? எதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும்? எதுக்கு நீங்க கேட்டது அவர் காரணம்? நடுக்க வேணும் இல்லையா? வேதத்துக்கு ஒரு பயம் வேணும், வசனத்துக்கு ஒரு பயம் வேணும். வசனத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். கர்த்தருடைய வேதத்துல தேடி வாசிங்க. வேதத்தை நேசிச்சு பாருங்க, செழிப்பா இருப்பீங்க. நீர்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்திலே தனியை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரம் எப்பவும் வறட்சி வருகிறதை காணாம இலையுதிராது இருக்கிற மரத்தை போல அந்தந்த நேரத்துல தன் காலத்திலே சொல்லுங்க. தன் காலத்துல மே மாசம் ஆனா என்ன செய்யணும்? மாம்பழம் பழுக்கணும். மே மாசம் ஆனா மாம்பழம் பழுக்கணும். குளிர்காலத்துல என்ன கிடைக்கும்? என்ன பழம் கிடைக்கும்? குளிர்காலத்துல ஆரஞ்சு பழம் கிடைக்கணும், சீத்தாப்பழம் கிடைக்கணும். தன் காலத்திலே ஒரு காலம், இந்த வெயில் காலத்துல பழுக்கிற ஒரு பழம், மழை காலத்துல பழுக்கிறதுக்கு ஒரு பழம், குளிர்காலத்துக்கு பழுக்கிறதுக்கு ஒரு பழம் வச்சிருக்கிறார். அப்போ அந்த வசனத்தின்படி அந்த வசனத்தின் ஓடையில அந்த வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்கள இருக்கீங்கன்னா செழிப்பா இருக்கு. வறட்சி வராது, உஷ்ணம் உங்களை தாக்காது. ஏன்னா அதுக்கு தப்புறதுக்கான வழியை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக. 4.3 தான் சொல்லியிருக்கேன். அப்போ உங்க வாழ்க்கையில தாமதம் வந்தால் அதை தோல்வியாக எண்ணாதிருங்கள். தாமதம் தோல்வி அல்ல. தேவன் உங்களோடு கூட இருந்து காரியத்தை முடிய பண்ணுவார். எந்த பக்கத்துல இருந்து நீங்க நெருக்கப்பட்டாலும் மனசு விட்டுறாதீங்க. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். வார்த்தைக்குள்ள வேரூன்றி இருங்கள். தளர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் ஏற்ற காலத்தில் இருப்பீர்கள். தேவன் உங்களுடைய காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்து உண்மையான மனம் திரும்புதல் கிரயம் செலுத்துதல் இல்லாமல் நடக்காது. நீங்கள் மனம் திரும்புவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது, அறிக்கை செய்த பாவத்தை திரும்ப செய்ய கூடாது. அல்லேலூயா. அந்நிய முகத்திலே பிணைக்கப்பட கூடாது. அது பாவம் என்பது உங்க வாழ்க்கையில எவ்வளவு இன்பம் தருவதாக இருந்தாலும் அதை விட்டு விலக வேண்டும். அதை விட்டு விலகும் போது சில வேதனையான காரியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தையை மதித்து அதை விலகினீர்களே என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். தேவன் உங்களுக்கு நன்மையான எதையும் உங்களை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மையான எதையுமே தேவன் விட்டுவிட சொல்ல மாட்டார். தேவனுக்கு கொடுப்பதிலே மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கழிச்சு போட்டதையும் பழைய கஞ்சியும் தேவனுக்கு என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுப்பது உங்களை பாதிக்க வேண்டும், உங்களுக்கு வலிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன செய்யணும்? வலிக்க வேண்டும். மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், மன விருப்பத்தோடு கொடுக்க வேண்டும், மனதில் நியமித்து கொடுக்க வேண்டும், மனதில் வாஞ்சையோடு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்காட்டா ஆண்டவருக்கு எதையாகிலும் வாங்க முடியாது. வேத வசனத்தை வாசிக்காட்டா, வேத வசனத்தை தியானிக்காட்டா ஆண்டவருக்கு எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேதத்தை நேசியுங்கள், தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அல்லாவிடில் நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அது ஆண்டவருக்கு அருவருப்பாகவே இருக்கும். வேதத்தை வெறுக்காதீங்க. வேதத்துக்கு நடுங்குங்கள், வேத வசனத்துக்கு நடுங்குங்கள். தேவன் உங்களை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. தேவன் யோபின் முகத்தை பார்த்தார் சொல்லப்படும். யோபின் முகத்தை பார்த்தபோது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றினார். வசனத்துக்கு நடுங்கி பார்த்து தேவன் உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய முகத்தை உங்களுக்கு நேராய் திருப்புவார். அவருடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேல்படும், உங்கள் குடும்பத்தின் மேல்படும், உங்கள் பிள்ளைகள் மேல்படும். வாலிபர்கள் வசனத்தின்படி தங்களை என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். யோசிப்பு
காத்துக்கொண்டது போல, தானியேல் காத்துக்கொண்டது போல, இயேசு கிறிஸ்து தன்னை காத்துக்கொண்டது போல நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நலமாயிருக்கும், சுகமாயிருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்